ஹாய் ஹலோ ஆல் மாயா ஃபேன்ஸ். இன்னைக்கு மாயா சீரியலோட த மோஸ்ட் ஃபன்னியஸ்ட் அண்ட் ஸ்கேரியஸ்ட் எபிசோடான 33 எபிசோடு தான் நம்ம பார்க்க போறோம். இதுல சாந்தி கிட்ட மாயா சொல்றா, எனக்கு குக்கிங்கை விட கிரைண்டிங், சாப்பிங், மிக்சிங் இந்த மாதிரி விஷயம்லாம் தான் ரொம்ப பிடிக்கும். குக்கிங் சும்மா ஒரு சாக்கு தான், என்ஜாய் யுவர் சூப்னு சொல்லிட்டு போயிடுறா, அது வந்துடுறேன்னு சொல்லிட்டு அப்படியே அங்கிருந்து கட் பண்ணி கீழே அர்ஜுனை காட்டுறாங்க. அர்ஜுன் செக்யூரிட்டி கார்டு கிட்ட புலம்பிட்டு இருக்கான். என்னோட ஃப்ரெண்டும் என்னோட பாஸும் டின்னர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க, அவங்க ரெண்டு பேரும் வேற வேற துருவங்கள், ஆனா எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்கான். அப்படியே அங்க கட் பண்ணி மேல மாயாவை காட்டுறாங்க. மாயா சாந்திக்கு ஆப்போசிட்ல உட்காந்துட்டு இருக்கா. சாந்தி ஒரு வாய் அந்த சூப்பை வாயில வைக்கலான்னு வரா. உடனே மாயா சொல்றா, ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு நேரம் இருக்கும், அந்த நேரம் கைவிட்டு போயிட்டா அந்த விஷயம் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்றா. சாந்தி அப்படியே அவளை ஷாக் ஆகி பாத்துட்டே இருக்கா. அந்த சூப்பை வாயில வைக்கவே இல்லை. உடனே மாயா சொல்றா, இது சாப்பிட வேண்டிய நேரம், ஆறி போனதுக்கு அப்புறம் சாப்பிட எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு சாந்தியை நோக்கி எழுந்து வரா. சாந்தி அப்படியே பயந்து பாத்துட்டு இருக்கா. நேரா அவகிட்ட போய் அவ சாப்பிட வச்சிருந்த பவுல்ல இருந்த சூப் எடுத்து ஓரமா வச்சுட்டு அவளுக்கு ஒரு சப்பாத்தி எடுத்து அவ பிளேட்ல வைக்கிறா. பிளேட்ல வச்சுட்டு இவ போய் அவளோட சீட்ல உட்காந்துடுறா. சாந்தி கேக்குறா, நீங்க சாப்பிடலையா மேடம் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. மாயா சொல்றா, உனக்கு அப்புறம் நீ சாப்பிடு, ரொம்ப டேஸ்டா இருக்கும் அப்படின்னு சொல்றா. சாந்தி சப்பாத்தியை பிச்சு ஒரு வாய் வைக்க வரும்போது அப்படியே மனசுக்குள்ள நினைக்கிறா, ஏன் என்ன முதல்ல சாப்பிட சொல்றா, ஒருவேளை இதுல விஷம் ஏதாவது கலந்துருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட பாக்குறா. அங்கிருந்து கட் பண்ணி அப்படியே மாயாவோட அம்மாவை தான் காட்டுறாங்க. மாயாவோட அம்மா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஹோட்டல்ல இருக்காங்கல்ல, அதை காட்டுறாங்க. மாயாவோட அம்மாவோட சாரியை பார்த்து எல்லாருமே ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. எப்பவுமே ஆன்டி ஸ்கூல்ல பேசுற மாதிரி அதெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு ஆன்டி கேக் கொடுக்குறாங்க, இந்த கேக் சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு. உடனே மாயாவோட அம்மா வேண்டாம், இந்த தடவை எனக்கு டயபெட்டிஸ் ரொம்ப அதிகமாயிருச்சு, மாயா எதுவும் சாப்பிட வேணாம்னு சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அவங்க மொபைலுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் வருது. பார்த்தா அவங்க ஹஸ்பண்ட் தான் மெசேஜ் அனுப்பிச்சிருக்காரு, நான் இல்லாம பார்ட்டி பண்றியா அப்படின்னு சொல்றாரு. உடனே அவங்க தேடுறாங்க, எங்க இருக்காரு அவரு அப்படின்னு சொல்லிட்டு. சுத்தி முத்தி பாக்குறாங்க, எங்கேயுமே இல்ல. அப்புறம் ஒரு ஓரமா பார்த்தா உட்காந்துட்டு இருக்காரு, ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. இவங்கள பார்த்து சிரிக்கிறாரு. இவங்க அப்படியே பயந்துட்டே பாக்குறாங்க. மறுபடியும் அங்கிருந்து கட் பண்ணி சாந்தியும் மாயாவும் காட்டுறாங்க. சாந்தி சாப்பிட்டுட்டு, சூப்பரா இருக்கு மேம், உங்களோட சமையல் நல்லா இருக்கு. அது சரி மேம், இன்னைக்கு ராத்திரி ஏன் கூட டின்னர் சாப்பிடணும்ட்டு நீங்க ஏன் பிளான் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. உடனே மாயா, ஏன் உனக்கு என் கூட டின்னர் சாப்பிட பிடிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. அதுக்கு சாந்தி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு, இல்ல மேம், அப்கோர்ஸ் அப்படிலாம் எதுவும் இல்ல, உங்க கூட எனக்கு டின்னர் சாப்பிட விருப்பம் தான் அப்படின்னு சொல்றா. மாயா, உன்னை ஏன் நான் இங்க வர சொன்னேன்னு தெரியுமா, நேத்து நடந்த விஷயம் அர்ஜுனுக்கு சுத்தமா பிடிக்கல, எனக்கு அர்ஜுனோட கோவம் சுத்தமா பிடிக்காது அப்படின்னு சொல்ற. உடனே சாந்தி அர்ஜுன் சொன்னது எல்லாமே நினைச்சு பாக்குறா. அவன் ஆபீஸ்ல மாயா கிட்ட எப்படி பேசினா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது எல்லாமே சாந்தி நினைச்சு பாக்குறா. அவன் நினைச்சு பாத்துட்டு இருக்கும் போதே மாயா சொல்றா, சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு. உடனே சாந்தி நினைக்கிறா, ஏ அருளூசே, இப்படி மாட்டி விட்டுட்டியே, இது வரைக்கும் என் வாழ்க்கையில சாப்பிடறதுக்கு நான் இவ்வளவு பயந்ததே கிடையாது அப்படின்னு நினைக்கிறா. இப்ப மாயா கேக்குறா, அர்ஜுன் எல்லா பிரச்சனையில இருந்தும் உன்னை காப்பாத்துவானான்னு கேக்குறா. உடனே சாந்தி, அவன் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் தானே, என்னோட எல்லா பிரச்சனையில இருந்தும் அப்படின்னு சொல்ல வரா. உடனே மாயா சொன்னதை நினைச்சு பாக்குறா. நான் உங்ககிட்ட கேட்டது ஒரே ஒரு கேள்விதான் ஆபீஸ்ல அவ கேட்டிருப்பாள், அதை நினைச்சு பாத்துட்டு அப்படியே அமைதியாயிடுறா. உடனே மாயா கேக்குறா, அன்னைக்கு ஆபீஸ்ல நீ பேசுனதை நிறுத்தவே இல்ல, இப்ப இவ்வளவு அமைதியா இருக்கன்னு கேக்குறா. அதுக்கு சாந்தி, இல்ல மேம், எனக்கு என்ன பேசணும்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டே சொல்றா. மாயா கேக்குறா, அவனுக்கு என்னெல்லாம் பிடிக்கும், ஐ மீன் போட்டோகிராஃபியை தவிர என்னெல்லாம் பிடிக்கும். போட்டோகிராஃபியை தவிர வாட்சஸ், பைக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது மாயா உடனே ஸ்போர்ட்ஸ் அதெல்லாம் பிடிக்குமான்னு கேக்குறா. ஸ்போர்ட்ஸும் பிடிக்கும், ஆனா அவனுக்கு அதை விட, அப்படி பேசிட்டே இருக்கும்போது மறுபடியும் அவனுக்கு ஊர் சுத்துறது பிடிக்குமான்னு கேக்குறா. சாந்தி, ஆமா மேம், ரொம்ப பிடிக்கும் அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது மறுபடியும் மாயா, எங்கெங்கெல்லாம் போயிருக்கான். அதுக்கு சாந்தி, அவன் ரிஷிகேஷ், லடாக் அப்படின்னு அந்த ஊர் பேர்லாம் சொல்லிட்டே இருக்கா. மாயா கேக்குறா, ஏன் சாப்பிட மாட்டேற அப்படின்ட்டு. சாந்தி, அது மேம் அப்படின்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ண வரா. ஆனா இவளை பார்த்து ஷாக் ஆயிடுறா. ஆனா இவன் நம்ம கிட்ட கேள்வி கேட்கறா, ஆனா நம்ம பதில் சொல்றதுக்கு முன்னாடி இவன் ஒண்ணு பேசுறாளேன்னு நினைச்சிட்டு அப்படியே அமைதியாயிடுறா. சரி சாப்பிடவாது செய்யலான்ட்டு சாப்பாடு எடுத்து ஒரு வாய் வைக்கும்போது மறுபடியும் மாயா, சரி விடு, சாப்பிட வேணாம்னு சொல்லிட்டு அவகிட்ட நடந்து வரா. அவ வாயில வைக்கலாம்னு அந்த சப்பாத்தியை தட்டி விட்டு அந்த பிளேட்ல போட வச்சிடறா. வேணா, ஆறி போயிடுச்சுன்னு சொல்றா. சாப்பிட என்ன பிடிக்கும் அப்படின்னு கேக்குறா. எனக்கு வெண்டைக்காய் பிடிக்கும்ன்றா. மாயா உடனே அர்ஜுனுக்கு கத்திய வச்சு பண்ண வெட்டிட்டே இருக்கா. அப்போ பாவக்கா அப்படின்ட்டு மாயா கேக்குறா. மேம், பாவக்காலாம் அவனுக்கு பிடிக்காது, அப்ப ஏன் எல்லாமே பிடிக்கும்னு சொன்னேன்ட்டு கத்திய வச்சு அந்த பண்ணை வெட்டிக்கிட்டே கேக்குறா. அது மேம் அர்ஜுனுக்கு பாவ பஜ்ஜி, சிக்கன் தந்தூரி, அது இதுன்ட்டு அந்த ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாம் சொல்லிட்டே பக்கத்துல திரும்பி பார்த்தா மாயாவை காணோம். இவன் என்னடா எங்கடா போனா அப்படின்ட்டு தேடிட்டே இருக்கும்போது பின்னாடி நிக்கிறா. போக்கஸ் சாந்தி, இப்படி அங்க அங்கன்னு அலைஞ்சிட்டு இருந்தா போக வேண்டிய இடத்துக்கு உன்னால போகவே முடியாது, உனக்கு நல்லாவே தெரியும்ல.